வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை ஞாயிற்றுக்கிழமை மினி vlog. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதால காலைல 6:30 மணிக்கு எந்திரிச்சு பால்கனியில் நல்லா வாட்ச் விட்டுக்கிட்டே பல்ல விளக்கிட்டு இருந்தேன். சரி ட்ரெஸ்ஸை மாற்றுறது ஒரு டிரான்சிஷன் பண்ணலான்னு பார்த்தா ஏதோ சுமாராக வந்திருக்கு. எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்கள். அப்படியே கீழே இறங்கி வந்து நம்ம ஓஜி பல்சர் எடுத்துகிட்டு வண்டி வேகமாக புரட்டிட்டு கடையில் வந்து தண்ணி பிடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மீலுக்கு ஓட்ஸ் நெக் செஞ்சு வச்சிருக்காங்க. அதை உட்காந்து ரசிச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு மெயினாக ஜிம்முக்கு தேவையான சாமா ட்ரைபாடு, மைக்கு, சார்ஜரு இதெல்லாத்தையும் அள்ளி ஜிம் பேக்கில் போட்டுட்டு அதே வேகத்தில் வேகமாக கிளம்பி ஜிம்முக்கு வந்து நீங்க மாசத்தோட முதல் நாள்ன்றதுனால ஜிம்மோட கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கையோட இன்னைக்கு எடுக்க போற 4 வீடியோ கண்டென்ட் எழுதிட்டு இருந்தேன். சரி எவ்வளவு இருந்தா கண்டென்ட் எழுதுறது, கொஞ்ச நேரம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த கம்பு எடுத்து சுத்திட்டு இருந்தேன். இதை பார்த்துட்டு சிலம்பம் தெரியுமாலாம் கேட்காதீங்க, என் தம்பி கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்படியே அதே கையோட அந்த கம்பை வச்சு வார்ம் பண்ணிட்டு இருந்தேன். வார்ம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கடலக்கட்டை சுத்திட்டு இருந்தேன். இப்போ புதுசாக ஜிம் போறீங்கன்னா கண்டிப்பாக கடலக்கட்டைனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. என்னன்னு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஷோல்டர் ஒர்க் அவுட் லேட்டரல் ரைஸ்ல ஆரம்பிச்சு ரியர் டெல்ட் ரோ, அர்னால்ட் பிரஸ் 3 செட்டு, ஃப்ரண்ட் ரைஸ் பெரிய ராட்ல 3 செட்டு போட்டுட்டு ஒர்க் அவுட் லாஸ்டா ஸ்ட்ரெக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி அப்புறம் என்ன ஒர்க் அவுட் வேற முடிச்சாச்சு, வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு எழுதி வச்ச ஸ்கிரிப்ட் வச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மணி இப்போ கரெக்டாக ஒரு 12:30 இருக்கும். இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன் ஜிம்லேருந்து. இதுக்கப்புறம் நிறைய வேலை இருக்குது. நம்ம ஜிம் ப்ரோ அப்படியே அந்த சைடு வந்தான். அவனுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு சரின்னு அங்கேருந்து வண்டியை வேகமாக புரட்டிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பார்த்தா அம்மா கறி குழம்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கால் பண்ண வேண்டியது, மெசேஜ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு முடிச்சுட்டு ஏஞ்சி வெளியே வந்து பால்கனியில் கட்டியிருக்க அந்த பயிரை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்கை போட்டுட்டு அதே கேப்பில் அந்த எடுத்துகிட்டு வந்த பயிரையும் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி பெட்ரோல் போட போயிட்டேன். அதே வேகத்தில் ஜிம்முக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொடிநடையாக நடந்து நம்ம பார்பர் ஷாப்புக்கு வந்தாச்சு. சரி எப்போவும் இவர்கிட்ட சேவ் மட்டும் தானே பண்ணுவோம், முடியும் சேர்த்து விட்டுவோன்னு ட்ரை பண்ணேன். பார்த்தா கஜினி மாதிரி ஆயிடுச்சு. சரி குளிச்சுட்டு வந்து கண்ணாடியில் பார்த்தா ஓகே ஏதோ பரவாயில்ல நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்லி நானே மனசு தேத்திக்கிட்டேன். சரி அசைன்மெண்ட் உள்ள அட்லீஸ்ட் உட்காந்து கோடாவது போடுவோம்னு சொல்லி பேப்பர் கோடு போட்டுட்டு இருந்தேன். அம்மா நீ எழுதின வரைக்கும் போதும், தோசை சாப்பிட்டுன்னு கூப்பிட்டாங்க. சரி தோசை சாப்பிட்டு பல்ல விளக்கிட்டு 10 மணிக்கெல்லாம் மட்டையாயிட்டேன்.